அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஏற்றி தந்த நாள் நவம்பர் 26. அதை நடைமுறைக்கு கொண்டு வந்த நாளாக அனுசரிக்கப்படுகிறது ஜனவரி 26. அனைத்து சாதி மத மொழிகளுக்கும் சகல ஜனங்களுக்கும் பொருந்தத்தக்கதாக நமக்கு ஒரு உரிமை உண்டு என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலியமாக தான் நமக்கு இந்த உரிமைகள்லாம் இருக்குது என்பதை போராடுகிறோம், செயல்படுகிறோம், கேள்வி கேட்கிறோம், பேசுகிறோம், எல்லாம் நடக்கிறது. இதுக்கு காரணம் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அது இயற்றியவர் உலகம் போற்றும் தலைவர் சட்ட மாமேதை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் மரித்தோம் இந்நாள் வரையிலும் பேசப்படுகிற ஒரு ஒப்பற்ற தலைவராக இருக்கிறார்கள். எல்லா அரசியலமைப்பு கட்சி தலைவர்களும் அமைப்பு தலைவர்களும் பேசக்கூடிய ஒரு தலைவர், உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய தலைவர். இன்று நமக்கு இருக்கிற அனைத்து சலுகைகளும் உரிமைகளும் அவர் மூலியமாக தான், இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலியமாக தான் நம்ம கேள்வி கேட்குறோம், பேசுகிறோம், எனக்கு ஒரு உரிமை இருக்குன்னு சொல்லுகிறோம். எல்லா உரிமைகளும் தந்தவர், வாக்குரிமைகளும் தந்தவர். அந்த வாக்குரிமை மூலியமாக யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேணாலும் எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், அமைச்சர் ஆகலாம், முதலமைச்சர் ஆகலாம். அதுக்கு மக்களுடைய ஓட்டு தேவை. அரசனாக இருந்தாலும் அது ராஜாவாக இருந்தாலும் இந்த ஓட்டுக்காக உன்னை தேடி வர வேண்டும், அப்பவாச்சி உன்னை மதிக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த வாக்குச்சீட்டு ஓட்டு உரிமை. அந்த ஓட்டு உரிமையை வைக்காமல் யாருக்கோ செலுத்தாமல் உணர்வில்லாமல் இருப்பதை விட இந்த மனித உரிமை சுதந்திரத்தை தந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நமக்கு பிடித்தமானவர்களை காட்டிலும் நாட்டுக்கு நல்லது செய்வர்களுக்கு வாக்களித்து நாட்டு வளம் பெற பாடுபடுவோம். இந்த ஓட்டுரிமையை மதிப்போம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்முடைய உரிமை என்பதை மறந்துவிடாமல் மறக்காமல் செயல்படுவோம். நன்றி.